வணக்கம். வெல்கம் டு மை சேனல். விய ஒரே வழி உடையவர் திருவடி. நம்ம ஆழ்வார்களின் வரலாற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் திருமங்கை ஆழ்வார்களின் இறுதி 12வது ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரின் வரலாற்றை பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் நல ஆண்டு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி வியாழக்கிழமையன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் இறைவன் நாராயணனின் சார்கம் என்ற வில்லின் அம்சமாக திருவாலி திருநகரி திருத்தலத்தின் அருகிலுள்ள திருக்குறையலூர் என்னும் ஊரில் அவதரித்தார். பெற்றோர் இவருக்கு நீலன் என்று பெயரிட்டனர். அரசனின் படைத்தளபதியாக விளங்கி பல வெற்றிகளை குவித்தார். இவரது வீரத்தில் மகிழ்ந்த மன்னன் நீலனை திருமங்கை நாட்டின் மன்னனாக முடிசூட்டினார். திருமங்கை நாட்டிற்கு மன்னன் ஆனதால் திருமங்கை மன்னர் என்று சிறப்பிக்கப்பட்டார். அமங்கலை என்ற தேவலோக கன்னி கபில முனிவரின் சாபத்தால் பூமியில் குமுதவல்லி நாச்சியார் என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் அவளை கண்ட திருமங்கையார் அவளது அழகையும் அறிவையும் கண்டு இன்புற்று அவளை திருமணம் செய்ய விரும்பினார். இறைவன் நாராயணன் மீது அளவற்ற பக்தி கொண்ட குமுதவல்லியோ தன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் தினமும் அன்னதானம் செய்து அமுது படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தாள். அதை தொடர்ந்த நிலையில் இவருக்கு பெருமாள் மீது மிகுந்த பக்தி பெருகியது. வைணவ நெறி அனைத்தையும் கற்றுணர்ந்தார். பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள எண்ணினார். அதை முறையே செய்து வைக்க யாரும் முன் வரவில்லை. போர்க்களத்தில் பல உயிர்களை வதைத்த பாவத்தை செய்தவர் என்பதால் இவரது பக்தியை தெளிவாக அறியாமல் அனைவரும் அஞ்சினர். இறைவனை நோக்கி பல நாட்கள் மிகவும் வருந்தினார். இறுதியில் திருநறையூர் என்னும் நாச்சியார் கோயில் இறைவன் இவருக்கு தன்னுடைய சங்கு சக்கரங்களை கொண்டு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்தார். இத்தல இறைவனுக்கு அருள்மிகு திருநிறையூர் நம்பி என்பது திருநாமமாகும். அதனால் மனம் மகிழ்ந்த திருமங்கையார் பின்னாளில் இந்த திருத்தலுக்கும் இல்லாத தனி சிறப்பாக திருநறையூர் இறைவன் மீது 111 பாசுரங்களை பாடியுள்ளார். பெருமாள் பக்தராக மாறிய பிறகு மனதிற்கு இனிய நங்கையாம் குமுதவல்லி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். நிபந்தனையின் பேரில் அமுது படைத்து அரண்மனையில் நிதிநிலை சரிந்தது. வழக்கமாக சோழ மன்னனுக்கு கப்பம் கேட்டு வந்த ஏவலர்களிடம் தன் நிலையை கூறி அனுப்பிவிட்டார். கோபமடைந்த மன்னன் அவரிடம் நேரில் சென்று பேச்சுப்படி கப்பம் கட்டுவதே சிறந்தது. அதுவரை என் கைதியாக கோயிலில் தங்கியிரு என்றார். மன்னன் கூறியபடியே ஆழ்வாரும் 3 நாட்கள் எதுவும் உண்ணாமல் அன்னம் ஆகாரம் எதுவும் இல்லாமல் கோயிலில் தங்கியிருந்தார். அதனால் மன்னனின் கனவில் தோன்றிய இறைவன் தனது பக்தரை விடுவிக்கும்படி வேண்டினார். இதனால் மனம் வருந்திய மன்னன் உடனே விடுவித்தார். தன்னிடம் உள்ள செல்வம் அனைத்தும் தீர்ந்து போகவே ஆழ்வார் தன் அமைச்சர்களுடன் செல்வந்தர்களிடம் கொள்ளையடித்து அமுது படைத்து வந்தனர். பற்பல சோதனைகளையும் கடந்து இடையிறாது பக்தி செய்த அடியாரை கண்டு மகிழ்ந்த இறைவன் இறுதியாக ஒரு சோதனை வைத்தார். ஒருமுறை இறைவன் நாராயணன் திருமகள் தாயாருடன் மானிட வடிவத்தில் மணக்கோலத்தில் வந்தார். ஆழ்வார் தன் படையினருடன் அவர்களை மிரட்டி அவர்களது நகைகளை பெற்றுக்கொண்டார். ஆனால் தன் கால் விரல் மோதிரத்தை மட்டும் நாராயணன் கழட்டவில்லை. ஆழ்வாரும் மோதிரத்தை கழட்டும்படி கூறியதற்கு என்னால் முடியவில்லை, முடிந்தால் நீயே கழட்டிக்கொள் என்றார் நாராயணன். அதேபோல் ஆழ்வாரும் குனிந்து தன் பற்களால் விரல்களை கடித்து மோதிரத்தை கழட்ட முயன்றார். இயலாமல் அதை மட்டும் விட்டுவிட்டு சேகரித்த செல்வ மூட்டைகளை தோள் மீது தாங்க முற்பட்ட போது எடுக்க முடியவில்லை. அப்போது மணமகனாக வந்த இறைவன், அது செல்வ மூட்டையல்ல, நீ சேர்த்து வைத்துள்ள பாவ மூட்டை. அதை சிறிது சிறிதாகத்தான் சுமக்க இயலுமே தவிர மொத்தமாக சுமக்க இயலாது என்றார். இதை கேட்டு நடுங்கி போன திருமங்கையார் திருமாலை எண்ணி அன்னதானம் செய்து வருகிற நிலையில் பாவம் செய்கிறேனா என்று வருந்தினார். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வினவ, நான் சொல்லும் நாமத்தை கூறினால் குறையும் என்றார். அப்போது நாராயணன் ஆழ்வாரின் காதுகளில் நாராயண மந்திரத்தை உபதேசித்தார். வந்திருப்பது நாராயணன் என்பதை உணர்ந்த ஆழ்வார் எல்லையில்லாத இன்பமழையும் பக்தி மழையும் பொழிய மண்டியிட்டு வணங்கினார். அப்போதே நாராயணா நாமம் சொல்லி திருமொழி பாசுரம் பாடினார். வாடினேன் வாடி வருந்தினேன், மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்ந்து ஓர் பொருளால் உணர்ந்து என்னும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்.
அதன் பிறகு இவர் பெரிய திருமொழி, திருக்குறுத்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திரியெழுக்குற்றறிக்கை, பெரிய திருமடல், சிறிய திருமடல் என 6 பிரபந்தங்களை இயற்றினார். பிறகு ஏராளமான திவ்ய தேசங்களுக்கு மனைவியோடு இணைந்து தன் ஆடல்மா குதிரையில் யாத்திரை மேற்கொண்டார். திருவரங்கம் திருக்கோவிலுக்கு மதில் எழுப்பினார். திருக்கோவலூர் திருக்கோவிலுக்கு கோபுரம் எழுப்பினார். இவ்வாறு பற்பல திருப்பணிகளையும் திருத்தொண்டுகளையும் செய்தவாறு தம்பதியராக இறைவனின் திருவடியை அடைந்தனர். 12 ஆழ்வார்களில் அதிக திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திருநறையூர் என்னும் நாச்சியார் கோயில் மற்றும் திருக்கண்ணபுரம் ஆகிய 2 திருக்கோவில்களுக்கும் மட்டும் 100க்கும் அதிகமான பாசுரங்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மொத்தம் 82 பெருமாள் கோயிலுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். தான் பிறந்த சொந்த ஊரான திருக்குறையலூரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு மங்களாசாசனம் செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதே. திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.